துபாயில் இருக்காருக்கு என்ன காரணம்? எல்லாரும் வந்து அங்கே என்ன அப்படிலாம் இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஒர்க்கா மை டாட்டர் ஸ்டடிங் தேர். மிச்சபடி ஐம் மோஸ்ட்லி ஹியர் ட்ராவலிங் அப் அண்ட் டவுன். ரோமியோ பிக்சர்ஸ், யுவன், சித்தார்த், ஒரு புதுமையான ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி, புரிகிற மாதிரி, ஈஸியாக ரிலேட்டபிளான ஒரு கதை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்க போது கதையை சித்தார்த் வந்து சொல்லும்போது விஷுவலாக இல்லாமல் ஒரு ஆடியோவையும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டம் வந்து எனக்கு ஒரு கதையை சொன்னார். ஃபோனை வச்சுக்கிட்டாரு, கதையை சொல்ல ஆரம்பித்தார். சடனாக ஒரு ட்ராக் ஒன்று போடுவார் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு, ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்காகவே இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 years உட்காந்துருக்காரு. அதோட வேலை, அதுக்கான ஒரு எப்படி ஒரு ஒரு ஸ்டடின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 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 சிங்கிள் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலமாக இருந்துச்சு. அப்படி தான் வந்து தியேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு யூ கெட் எவ்ரிதிங் கம்பைன்ட், லைக் ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக எனக்கு வந்து கதையாக சொல்லும் போதே இருந்துச்சு. தேட் இஸ் ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் லைக்கிங் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்ட். அது வந்து ராகுல், ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர்ஸ், அவர் எனக்கு அமுச்சுவிட போதே, சார் ரொம்ப நல்ல கதை இருக்குது சார், கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். கேட்டதே அதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யுவன் மியூசிக்னு சொன்னோன்னே அடி செம்ம சூப்பர் அப்படின்னு தான் சொன்னது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு யாரோட மியூசிக் அப்படின்னு நான் யோசிச்சா ஃபஸ்ட்டு யுவன் பிரதர் தான் வருவார். அந்த மாதிரி தான். ஸோ அதனால் சொன்னோன்னே எனக்கு எப்போவுமே ஓப்பனாக கேட்பேன், சரி என்ன சொல்ல போகிறாங்க டிரெக்டர்ஸ் அப்படின்னு. யுவன் சொன்னால் ரொம்ப குஷி ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்து நிற்கிறோம். இது இன்னமே ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் கோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வேர்ல்ட். அண்ட் யுவன் பின் அ பிக்கெஸ்ட் ஃபேன், உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன். நான் என் சிஸ்டர்லாம் வந்து பைத்தியம், உங்களோட பாட்டே தான் பாடிட்டு இருப்பாங்க ஸ்கூலு காலேஜ்லேருந்தே. ஸோ அதனால் ஐ ஹவன்ட் டோல்ட் ஹர், ஷீ இஸ் கோயிங் டு பி ஸோ எக்ஸைட்டட். பட் திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி உங்களோட திருப்பி ஒர்க் பண்ணுறதுல. ஒரு ராக்கிங் படம். யூ வாண்ட் டு தட். எஸ், தேங்க்யூ. ஸோ என் பேர் சித்தார்த். ஸோ இது என்னோட டெபியூ மூவி. ஸோ ராகுல் சார் அண்ட் விக்ரம் பிரபு சார், அவங்க யுவன் சாருக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். நான் யுவன் சாரோட பெரிய கண்ணி. ஸோ யுவன் சார் கூட ஒர்க் பண்ண பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ விக்ரம் பிரபு சார்ட்டே ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது பயங்கர ஒரு மாதிரி பயமாக நர்வஸாக தான் போனேன். பட் சார் பயங்கர கூல் காயாக பயங்கர சில்லாக இருந்து கேட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்குனார் எனக்கு. அதுதான் ரொம்ப தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவ்வளோ ரொம்ப பயந்துட்டு போனேன் நான் ஃபஸ்ட், நர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ காம்னஸாக எனக்கு கைண்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணார். அண்ட் யுவன் சார்ட்ட நரேஷனில் இருக்கும்போது நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். அட் த சேம் டைம் அவர் பிடிக்கணும் எப்படி அப்படின்னு ஒரு பயத்தில் போய் சொன்னேன். ஸோ யுவன் சார், ஐ ஹோப் ஐ கிவ் த சேம் எக்ஸைட்மெண்ட் விச் ஐ ஹேட். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் அண்ட் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் யூ. ரொம்ப குவர்க்கியாக இருக்கும் மியூசிக்கு, நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு கதை நடக்கிற அந்த ஒரு களமே பொதுவான ஒரு அப்ரோச். ஸோ லைக் ஜான்ராஸாக நிறைய மியூசிக் ஐடியாஸாக வரும். அண்ட் சூப்பர் ஹாப்பி டு பி கொலாபரேட்டிங் வித் பிரபு அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் திஸ் டீம். உங்களோட சினிமா கெரியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள் வந்து புது அறிமுக இயக்குநர்களோட புது இயக்குநர்களோட தான் நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்க. இது அமைதா உங்களுக்கு, இல்லை நீங்கள் கான்ஷியஸாகவே இதை பண்ணுறீங்களா? அமைதுன்னே வச்சுக்கோமா? இல்லை, இப்போ புது விஷயங்களை தேடி போகிறேன். அப்படி அந்த விதத்தில் ஐம் ஹாப்பி தட் நியூ டைரக்டர்ஸ் அப்ரோச்சிங் மீ வித் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸு. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் உள்ளார இருக்க வேணாங்கிற ஒரு கட்டாயத்தெலாம் முதல்லே ஆரம்பித்த படமும் குங்கிலேருந்து வேறுபட்டு போயிட்டே இருக்கேன். பட் திருப்பியும் ரிப்பீட் பண்ணோன்னா சில விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் அதே நேரத்தில் there is so much to say, so much to explore. ஸோ அந்த விதத்தில் ஐ வாண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் தட்.
அண்ட் ஒரு புது வேர்ல்டு பில்ட் பண்ண போது உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் ஒரு ஆடியன்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு தட். அவ்வளோ சிறை படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. அந்த அளவுக்கு இருக்குமா இப்போ சிறை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி, இதுவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி. சிறை அது என்ன செய்யணும்னு நினச்சிச்சோ அதை செஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படமும் என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதுக்காக நாங்கள் ஃபுல் முயற்சி உள்ளார போட்டு கொடுக்க போகிறோம். ஐ ஜஸ்ட் ஹோப் இட்ஸ் அ பிளாஸ்ட் இன் தியேட்டர்ஸ். நீங்க நடித்த திரைப்படங்கள்ல மீண்டும் இதே மாதிரி நடிக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எது வந்து உங்களுக்கு வந்து இல்லை ஒரு ஜானரா சொல்கிறோம். ஜானரா வந்து என்னதான் நம்ம வந்து முன்னாடி லைக் இன்னைக்கு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக போயிட்டே இருக்குமோ அதே நேரத்தில் கல்ச்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ அதனால் அதை சார்ந்த சில விஷயங்களும் திருப்பி அப்பப்போ தொடணும்னு ஆசையாக இருக்குது. ஐ திங்க் ஐ வில் கீப் டூயிங் தட். இசையில் நடிக்கிறது நல்லா இருக்கும். யுவன் சார் பாடல்கள்லாம் பாடி யுவன் சார் பாடினா போதுங்க. என்ன பாட சொல்ல போகிறார்? ஓகே சார், இப்போ நிறைய புது பாடல்கள் ரிலீஸ் ஆனாலுமே யுவன் சொல்லும் போது அந்த விண்டேஜ் கிளாசிக் பாட்டுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்த படத்துல அந்த மாதிரி ஏதாவது விண்டேஜ் லுக், விண்டேஜ் ஃபீல் ஏதாவது மியூசிக் இல்லை விண்டேஜ் இருக்காது. கண்டிப்பாக புது அப்ரோச்சாக தான் we are trying something else. We are trying to bring more new genres உள்ள கொண்டு வரதுக்கு. எப்படி அப்போ வந்து ஹிப்ஹாப் அது இதெல்லாம் கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி we are trying to create something new. துணி என்றாலும் நூற போனாலும் ராஜா சார் தனி சார் துபாயில் சித்தாருக்கு என்ன காரணம்? இது எல்லாரும் வசதி அங்கே என்ன? அப்படிலாம் இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். my daughter studying there. Michabadi I'm mostly here traveling up and down. உங்களோட நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. 15 ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. டிலேக்கு என்ன சார் காரணம்? இல்ல தொடர்ந்து அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஓகே யா Thank you. தேங்க்யூ. சார் ஒரு குரூப் மட்டும் நீங்க தான் சார் ஒரு குரூப் மட்டும் இதுக்கு